தமிழ் சினிமாவில் ஒரு பெஸ்ட் டான்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எஸ்கே ஒரு முக்கியமான இடத்துல இருக்காரு. அவர் வந்த உடனே ஒரு வாரம் இருந்தது. அவரே சொன்னார், நான் ஆடி ரொம்ப நாள் ஆச்சு, ஸோ பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. இட்ஸ் அ ரெபல் சாங், தட் இஸ் அ டைட்டில். அதான் ரெபல்லியஸாக இருக்கிறவங்க ஒரு காலேஜ் பசங்க எல்லாம் சேர்ந்து கூத்தடிச்சா எப்படி இருக்கும். சாருக்கு வந்து பெரிய ப்ராப்ளமே கிடையாது. ஒரு வாட்டி ஆடி காமிச்சாலும் ஓ இதுவா ஓகே டன் அப்படின்னு பண்ணிட்டாரு. கிட்டத்தட்ட சாருக்கு பிரேக்கே கிடையாது. அவர் ஒரு ஷாட் எடுத்தாங்க, அடுத்த இடம் அடுத்த ஷாட், அடுத்த இடம் அடுத்த ஷாட், அந்த மாதிரி போச்சு. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். கண்டிப்பாக என்னோட சைட்லேருந்து ஐ ரியலி வாண்டட் டு இம்ப்ரெஸ் சுதா மேம். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஈஸியாக இம்ப்ரெஸ் ஆக மாட்டாங்க. இப்போவும் இம்ப்ரெஸ் ஆனாங்களான்னு தெரில. அதில் இருக்கும்போது இன்னும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. 100 டான்சர்ஸ் இருக்காங்க அந்த பாட்டுலையா? ஆமாம், இது இட்ஸ் அ பீரியட் ஃபில். வி ஹேவ் டு மேக் ஷுர் தட் நோபடி பிரேக்ஸ் கேரக்டர். டெஃபினட்டாக தளபதி அவர்களுக்கு வந்து ஒரு சாங்கை ஏன் நீங்கள் வேற அதை சொல்லி இது மன சங்கடப்படுத்துறீங்க. எங்களுக்கு வந்து ஆக்சுவலி தளபதி சார் ரொம்ப பிடிக்கும். அவரோட பெரிய ட்ரீம் தட்ஸ் கம் ட்ரூ. பெரிய விஷயமா இருந்தது. அவங்க பயங்கரமா ஒரு கேரக்டர் ப்ளே பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரேம்ல வந்து கச்சேரி அந்த பாட்டுல சேர்ந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சென்னையில எப்படி தமிழ்நாட்டுல தமிழியன்ஸ் எவ்வளவு எக்ஸைட்டடா வெயிட் பண்றாங்களோ அது பத்தி மை லாயல்ட்டி வில் பி டுவர்ட்ஸ் பராசக்தி ஃபர்ஸ்ட். பட் 9th ஜனநாயகன் வந்துருதுல. 9th யாரு எனக்கு டிக்கெட் கொடுக்க போறாங்க யோசிச்சு பாருங்க. வணக்கம் அனு. வணக்கம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஆஃப்டர் லாங் சேஸ் உங்களை பிடிச்சிட்டேன் எப்படியோ. நானும் ஐயோ இல்லை, ஆமா உங்களை பிடிச்சிட்டேன். ஸோ ஃபைனலி வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உங்களோட அந்த க்ரோத் பார்க்கும்போது ரொம்ப பர்சனல் வின் மாதிரி ஃபீல் ஆகுது. ஃபைனலி பராசக்தியில வந்து உங்களுக்கான காலம் வந்திருக்கு. நமக்கான காலம் சாங்கை நீங்க கோரியோ பண்ணியிருக்கீங்க. அப்போ குட்டி குட்டி கிளிம்ஸ் தான் சாங்கோட இது ரொம்ப கம்மியான இதுதான் இருந்தது. பட் பார்க்கும்போது வந்து ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஒரு டான்ஸ் நம்பர் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது. இதுல வந்து அனுவோட எலிமெண்ட் இருக்குமா? அனுவோட எலிமெண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படியா? இருக்கு, புதுசா சில விஷயம் இருக்கு. அண்ட் என்னன்னா இது வந்து 60s பேஸ் பண்ணி கதை ஓரியன்டா இருக்கிறதுனால அனுவோட இதுவா இல்லாம பாட்டுக்கு என்ன தேவையோ அது ஜாஸ்தியா இருக்கும். ஓகே. நான் இப்போ உங்களோட க்ரோத் அப்படின்னு சொன்னேன்ல, அது வந்து பாருங்க இப்போ வந்து ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு பெஸ்ட் டான்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எஸ்கே ஒரு முக்கியமான இடத்துல இருக்காரு. அவரோட ஒர்க் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் அவரோட டான்ஸ் நம்பர் குறைஞ்சிருச்சு. பட் பராசக்தியில் 3 பாட்டு இருந்திருக்கு, 3லையுமே டான்ஸ் இருக்கு. அண்ட் உங்களோட பாட்டில் ஒரு ப்ராப்பர் டான்ஸ் தீமாவே இருக்கு. ஸோ ஒர்க்கிங் வித் எஸ்கே அது எப்படி இருந்தது? ஒர்க்கிங் வித் எஸ்கே சார், ஸோ இப்போ நம்ம எப்போ இதை ஷூட் பண்ணோம்னா டிசம்பர், இப்போ வந்து டிசம்பர் 20, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு வருஷம் முன்னாடி டிசம்பர் 2024 நாங்கள் ஷூட் பண்ணோம். படம் ஆரம்பித்த புதுசில் என் கசன் படம் ரோல் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்லே நாங்கள் அதை ஷூட் பண்ணிட்டோம். சார் வந்து அப்போ தான் அமரன் முடிச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ அவரோட ஃபிசிக்காக இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும், இட் வாஸ் கம்ப்ளீட்லி ஒரு மாதிரி ரொம்ப மஸ்குலராக இருந்தது. அஃப்கோர்ஸ் பட் அதில் பார்க்கும்போது குறைஞ்ச மாதிரி இருந்தது. கண்டிப்பாக. பட் ஐம் சேயிங் அவர் வந்து இவ்வளோ நாள் ஆடாததுனால ஈவன் ஹி வாண்டட் ரிஹர்சல்ஸ். வி டெஃபினெட்லி கேவ் ஹிம் ரிஹர்சல்ஸ் ஆல்சோ ஃபார் ஹிம். அண்ட் அவர் வந்த உடனே ஒரு வாரம் இருந்தது. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்குறதுக்கு. அவரே சொன்னார், நான் ஆடி ரொம்ப நாள் ஆச்சு, ஸோ பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். ரிஹர்சல்ஸ் டு இந்த ஸ்க்ரீன்னு ஒன்று இருக்குல்ல, நமக்கு இப்போ பார்க்கும்போது ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக ஆடக்கூடிய ஒரு டான்ஸர் தான் அவர். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அதை அவர் எடுத்துக்கிட்டு அதை பெர்ஃபார்ம் பண்ணுறது அது எப்படி இருக்குது? சார் ரொம்ப ஈஸியாக கேட்ச் பண்ணிட்டார். சாருக்கு வந்து பெரிய ப்ராப்ளமே கிடையாது. ஒரு வாட்டி ஆடி காமிச்சாலே ஓ இதுவா ஓகே டன் அப்படின்னு பண்ணிட்டாரு. அவர் என்ன மேக்ஸிமம் 2-3 days ரிஹர்சல் எடுத்துக்கிட்டாரு. அதுவும் ஜஸ்ட் ஃபார் மெமரி. இப்போ ஏன்னா எங்களுக்கு வந்து ஷூட் டேல டைம் கிடையாது ரிஹர்ஸ் பண்ணுறதுக்கு. நாங்கள் 2.5 days ஃபுல் சாங்கு ஷூட் பண்ணோம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பச்சையப்பாஸ் காலேஜ்குள்ளேயே ஃபுல்லாக எடுத்த மாதிரி இருக்கும். இப்போ 2.5 days வந்து இப்போ சுதா மேம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஷூட் பண்ணுவாங்க, ரவி கே சந்திரன் சாரும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஷூட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே இருக்கும்போது அங்கே அந்த டைமில் கொரியோகிராஃபி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. எல்லாமே முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணி போய் எடுத்தது தான். இதுக்கு நடுவில் சீன்ஸ்லாம் வேறு எடுத்தாங்க. ஸோ வந்து சாரையும் கிட்டத்தட்ட சாருக்கு பிரேக்கே கிடையாது. அவர் ஒரு ஷாட் எடுத்தாங்க, அடுத்த இடம் அடுத்த ஷாட், அடுத்த இடம் அடுத்த ஷாட், அந்த மாதிரி போச்சு. ஸோ இட் வாஸ் வெரி நைஸ். ஓகே. யூஸ்வலாக வந்து ஒரு இது இருக்கும்ல, ஒர்க்கிங் வித் பிக் ஸ்டார் அப்படின்னும் போது அவரோட கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் மாற்றணுன்றது ஏதோ ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்ததா இல்லை அவர் எல்லாத்தையுமே லைக் ஹேண்டில் பண்ணிட்டாரு? சார் எல்லாமே சூப்பராக ஹேண்டில் பண்ணிட்டாரு. நாங்கள் சுதா மேம்க்கு நான் வந்து எங்களோட ஒர்க்கிங் காமிக்கும் போதே மேம் வந்து முன்னாடியே ஒரு 1 month முன்னாடியே நாங்கள் ப்ரிப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ மேம்க்கு ஆல்ரெடி தெரியும் அவங்களுக்கு என்ன மாதிரி பாட்டு வேணும் அப்படின்ற விஷயம். ஸோ அது ஓகே காமிச்சிட்டு அதுக்கப்புறம் சார் கிட்ட போயிட்டு சார் வந்து எல்லாமே ஓகே இதே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு pretty much எல்லாமே அதே மாதிரி தான் பண்ணோம். சாருக்கு எந்த பிரச்சனையுமே வரல. உங்களோட ப்ரீவியஸ் சாங்ஸ்லாம் பார்த்தாரா? ஆசை கூடவா இருக்கட்டும் எல்லாமே பார்த்தாரா? பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். நாங்கள் அதை பற்றி பெருசாக பேசலை. எஸ். ஓகே. அண்ட் முக்கியமாக கேப்டன் ஆஃப் த ஷிப் சுதா மேம்,
எனக்கு தெரிஞ்ச அவங்களோட படங்கள்லயே டான்ஸ் மூமெண்ட் இருக்கிற படம் இதுவாக தான் இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா 3 பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு, சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் இருக்கும் சூரரை போட்டுல கூட, மற்றது எல்லாமே வந்து சிச்சுவேஷன் சாங்ஸா இருக்கும், மோட்டிவேஷன் சாங்ஸ் அந்த கேட்டகரியில இருக்கும். பட் டான்ஸாவே இருக்கிறது வந்து இந்த படத்துல தான். எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அவங்களோட ஒர்க் பண்ணுறது. சுதா மேம் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். இப்போ இந்த படத்தில் நான் மட்டும் ஒர்க் பண்ணாமல் என்னோட சேர்ந்து இன்னும் 2 ஃபீமேல் கொரியோகிராஃபர்ஸ் 2 பேரும் பெரிய இடத்துல இருக்கிறவங்க, அந்த பிருந்தா மாஸ்டராக இருக்கட்டும், கிருத்தி மகேஷ் மேமாக இருக்கட்டும். ஸோ இதில் எங்களுக்கு ஒரு சின்ன ரோல் கிடச்சதே எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அதுவும் சுதா மேம் அண்ட் ரவி கே சந்திரன் சார், இவங்க 2 பேரோட காம்பினேஷனும் சேர்ந்து வந்து பயங்கர இன்ஸ்பிரேஷனல். ஏன்னா இவங்க 2 பேரும் வந்து ஆர்கேசி சார் வந்து எப்படின்னா, நான் பாட்டு எடுத்தாலே அவார்டுக்கு போகிற மாதிரி ஒரு பாட்டு எடுப்பார். சுதா மேம் எப்படின்னா வந்து அவங்க யோசிக்கிறதே வந்து எடுத்தால் நல்லா எடுக்கணும், சூப்பராக எடுக்கணும், இதை நல்லா பண்ணணும் அப்படின்றது. ஸோ இவங்க 2 பேரும் ஒர்க் பண்ணது எனக்கு 2024 அந்த எண்டில் ஒர்க் பண்ணதில் எனக்கு இந்த 2025 ஃபுல்லாகவே அந்த லேர்னிங் வச்சு தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் பராசக்திக்கே. இது ஒரு பயங்கரமான லேண்ட்மார்க் ஃபிலிம்ல. ஏன்னா எஸ்கே அவர்களுக்கு வந்து இது 25th படம். கிட்டத்தட்ட 11 இயர்ஸ்க்கு அப்புறம் சுதா மேமோட படம் வந்து தியேட்டர்ல வருது. ரவி கே சந்திரன் சார் வந்து இருக்காரு. ஸோ இதுல இவ்வளோ இது இருக்கு, நீங்க அதுல ஒரு சாங் பண்றீங்க. நமக்கு தெரியும் நம்மளோட பொட்டென்ஷியல், நம்மளோட டேலண்ட் தெரியும். பட் அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும், அவங்களுக்கு இது ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கணும், அந்த மெனக்கெடல்லாம் இருக்கும்ல. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பாக பயம்ன்றது ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு படத்தை ஹேண்டில் பண்ணது வந்து இந்த படம் தான். அப்படியா? ஃபுல் ஃப்ளெஜ்டாக நான் ஹேண்டில் பண்ண படமே எனக்கு இதுவாக தான் இருக்கும். இல்லை, என்ன மாதிரி சொல்கிறீங்க? எந்த மாதிரி? ஆக்சுவலி பார்த்தா என்னோட ஃபர்ஸ்ட் அஃபிஷியலாக நான் படத்தில் ஒர்க் பண்ணது வந்து பராசக்தி. டூடுக்கும் முன்னாடி பராசக்தி தான். டூடு வந்து நான் 2025 நான் ஒர்க் பண்ணேன். ஏப்ரலில் தான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். இதுதான் 2024 வந்துருச்சு. அதுக்கப்புறம் மற்ற படம்லாம் ஒர்க் பண்ணாங்க. ஸோ அது வந்து ஒரு அஃப்கோர்ஸ் எனக்கு கண்டிப்பாக என்னோட சைட்லேருந்து ஐ ரியலி வாண்டட் டு இம்ப்ரெஸ் சுதா மேம். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஈஸியாக இம்ப்ரெஸ் ஆக மாட்டாங்க. இப்போவும் இம்ப்ரெஸ் ஆனாங்களான்னு தெரில. அதே மாதிரி அவங்களோட ஒரு அப்ரூவலுக்கும் மேம் வந்து மார்னிங் 5:30 மெசேஜ் பண்ணுவாங்க, 8 o'clock மீட்டிங் இருக்கும். நான் இந்த மாதிரி மீட்டிங்ஸ் எங்கேயுமே அட்டென்ட் பண்ணது கிடையாது. எப்போவுமே மீட்டிங்ஸ் எப்படி செட் பண்ணுவாங்கன்னா 10-11 AM தான் செட் பண்ணுவாங்க. 5 மேம்க்கு வந்து இப்போது ஏதாச்சும் ஐடியாஸ் இருக்குது அப்படின்னா மேம் 5:30 போட்டுருவாங்க. எக்ஸாக்ட்லி. அது வந்து அதில் இருக்கும்போது இன்னும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் கண்டிப்பாக மேம் இம்ப்ரெஸ் பண்ண இன்னும் நிறைய ஒர்க் பண்ண எனக்கு மேமோட அதுதான் என்னோட கோல். எனக்கு இது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஐ மீன் வெரி எக்ஸைட்டட். ஏன்னா இப்போது படம் பண்ணி அவங்க கூட ஒர்க் பண்ணுறதை தாண்டி நீங்கள் ஃபர்ஸ்டே வந்து இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட், அதுவும் கிட்டத்தட்ட அது ஒரு ஃபர்ஸ்ட் சாங்னு எடுத்துக்கலாமா? ஆமாம், டச்வுட். எஸ், எனக்கு என்னோட இதில். ஆனால் வெள்ள கரியர் வைஸ் அது வந்து கரியர் வைஸ் ரிலீஸ் நம்மளுக்கு வேற வேற இருந்தாலுமே ஆக்சுவலி ஃபுல்லாக ஒர்க் பண்ணது சுதா மேம். இது ரொம்ப ஒரு மாதிரி செமையா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் படமே இவ்வளோ பெரிய ஒரு படம், டான்ஸ்ல வெளுத்து கட்டுற எஸ்கே இந்த பக்கம். ஓவராலாவே வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எப்படி இருந்துச்சு? ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸஸ் பயங்கர டென்ஸ்டா போச்சு எனக்கு. நீங்க டென்ஷன் ஆவீங்களா? டென்ஷன் விட எப்படின்னா எல்லாமே கரெக்டா போகணும். ஏன்னா அங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி. 100 டான்சர்ஸ் இருக்காங்க அப்படியே அந்த பாட்டுலயா? ஆமா, இட்ஸ் a பீரியட் ஃபிலிம். அப்படின்ற போது we have to make sure that nobody breaks character. எல்லாருக்குமே நம்ம சொல்லி இது 60s தான் இருக்கும், இந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸ் தான் பண்ணணும். ஏன்னா 60sல சில விஷயம் இப்போ இருக்கிற இந்த டான்சிங் வந்து அப்போ கிடையாது. ஸோ இந்தந்த ஸ்டெப்ஸ் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு பண்ணுறது. அதுக்கப்புறம் மேமோட கதையிலே சில விஷயம்லாம் இருக்குது. ஏன்னா பாட்டே நமக்கான காலம், ரெபல் சாங். மேம்க்கு பயங்கர எனர்ஜி தேவைப்பட்டுச்சு. ஸோ இது எல்லாமே ஈக்குவலாக ஓகேயா இருக்கா அப்படின்னு பார்த்து வரும்போதே அந்த 2 நாள் பயங்கர ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக இருந்தது. ஆனால் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நிம்மதி இருந்தது. ஓகே, நீங்கள் இது சொல்லும் போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு சாங் கோரியோன்றது வந்து அந்த சாங் ஒரு 2 நிமிஷம் சாங் அப்படி இருக்குன்னா எங்கெங்கெல்லாம் வந்து டான்ஸ் ஸ்டெப்ஸ் வேணும் எங்கெங்கெல்லாம் அப்படிங்கிறது வந்து ஒரு இது. பட் 60sல நடக்கிற விஷயம்னும் போது அங்கே இருக்கிற எப்படி ஃபில்டர் பண்ணுவீங்க? ஓகே, இந்த மூமெண்ட்ஸ்லாம் வந்து இப்போ ட்ரெண்டியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அந்த டைமில் ஆடின மாதிரி இருக்கணும், பட் போரும் அடிச்சிடக்கூடாது. இது வந்து pretty much லைக் காஸ்டியூம் டிசைன் இல்லைனா வந்து ப்ரொடக்ஷன் டிசைன் பண்ணுற மாதிரி தான். அவங்க எப்படி ரெஃபரன்ஸ் எடுப்பாங்களோ, ஸோ நம்மளும் ரெஃபரன்ஸ் எடுத்தோம். எப்படி வந்து மியூசிக்கும் ரெஃபரன்ஸ் எடுப்பாங்க 65ல அந்த இதெல்லாம். ஆமாம், எல்லாமே எடுத்து ரெஃபரன்ஸ் பார்த்து இப்போ தமிழில் இப்போ நம்மளோட ஸ்டைலிஸ் மேமும் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி அந்த டைமில் இருக்கிற பீப்புளோட பேசி நான் காஸ்டியூமில் பூர்ணிமா மேம் பார்த்துருப்பாங்க. அதே மாதிரி நாங்களும் வந்து நிறைய
நிறைய இன்டர்வியூஸ் நான் பார்த்தேன். அவங்களோட நிற்கிற விதம், உட்கார விதம், அவங்களோட டான்ஸ் ஆடுற விதம், அவங்க இவ்வளோ பவுன்ஸியாக இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு ஜோஷ் இருக்கும். அது எல்லாமே பார்த்து எடுத்து அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி ஆட மாட்டாங்க. அவங்களுக்குள்ள எனர்ஜி பயங்கரமாக இருக்கும். ஃபேஸில் பயங்கர லிட்டப்பாக இருக்கும் தவிர அவங்க பாடியில இவ்வளோ மூமெண்ட்ஸ் இருக்காது. ஓகே. அண்ட் ஃபுல் பாட்டுமே பார்த்தீங்கன்னா டான்ஸிங் தான். அப்படியா? ஃபுல்லாகவே டான்ஸிங் தான். வேற இடத்துல வேற இதில் ரொம்ப இட்ஸ் அ ரெபல் சாங். தட் இஸ் அ டைட்டில். அதான் ரெபல்லியஸாக இருக்கிறோம். ஒரு காலேஜ் பசங்க எல்லாம் சேர்ந்து கூத்தடிச்சா எப்படி இருக்கும்? இல்ல இப்பத்தி காலேஜ் பசங்க அந்த வைப், ஒரு புட் டுகெதர், ஒரு கூத்தாடுறது அப்படின்னும் போது டூட்ல அந்த சாங் இருக்கும்ல மன்னனா அப்படின்னும் போது அது ஒரு டிஃப்ரெண்ட் ஜோன். அண்ட் இங்க இது ஒரு டிஃப்ரெண்ட் ஜோன். இதுல வந்து கொஞ்சம் சீன்ஸ் தான் பாக்குறோம். எல்லாருமே லூஸா இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கு. ரொம்ப ஸ்டிஃப் டான்சஸ் இல்லாம அகைன் எப்படி சொல்ற, ரொம்ப இது ஒரு அமெச்சூர் டான்ஸ் இருக்கணும்ல இதுல. அப்படிதானே இருக்கணும். ஏன்னா ரொம்ப என்ன கொஞ்சம் அந்த நெருக்கமா இருக்கணும்ல. சோ அது மாதிரி எப்படி அதை கிரியேட் பண்ண முடியும்? லிரிக்ஸ் தாங்க. உண்மையா சொல்ல போனா லிரிக்ஸ்ல வந்து சொல்லுது நம்ம காலம். அதே மாதிரி தமிழ் மொழியை பத்தி நிறைய பேசும்போது யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே தமிழ் மொழி பற்று ஒன்று சேர்ந்துருந்தா அந்த ஒரு பாட்டு பாடினா எவ்வளோ க்ளோஸாக வருவாங்க. ஸோ அதுதான் ஐடியா. ஓகே. ஸோ ஒன்ஸ் அந்த பாட்டை கேட்கும்போதே தானாகவே எல்லாருமே கிட்ட வந்துடுவாங்க. அதில் ஒரு இப்போ நம்ம வீடியோலேயே ஒன்று இருக்கும், நம்மளோட எஸ்கே சார் அப்படியே தூக்கியிருப்பாங்க, அவர் மேலே ஜஞ்சரன்னு பண்ணியிருப்பாரு. அது எல்லாமே என்னன்னா தமிழ் மொழினாலே இவங்க எல்லாருமே சேர்ந்து வர்றது தான் இந்த பாட்டு. ஸோ சம்டைம்ஸ் பாட்டு நம்மளை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். சில பாட்டுக்கு உங்களுக்கு அந்த கேப் தேவைப்படும். ஆனால் இந்த பாட்டோட மேட்டரே என்னன்னா எல்லாருமே ஒரே விஷயம், ஒரே காரணத்தினால கூடி வந்தவங்க தமிழுக்காக. அதனால இந்த பாட்டு. நீங்க ஃபுல் சாங் பாத்தீங்களா? ஃபுல் எடிட்டட் வெர்ஷன் எப்படி இருந்துச்சு? அந்த ஃபுல் எடிட்டட் வெர்ஷன் இட்ஸ் ஆக்சுவலி ரியலி நைஸ். நீங்களா பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். எங்களுக்கு தான் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. இப்போ ப்ரீ பாண்ட் வேற பண்ணிருக்காங்க. எதுக்கு ரீட் பண்ணனும்? 10ஆம் தேதியே பாத்துருங்க. நானும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் அந்த விஷயம். சோ பராசக்தி ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகனும் பராசக்தியுமே வந்து அடுத்தடுத்த நாள்ல ரிலீஸ் ஆகுது. அண்ட் அதுல உங்களோட ஃபேவரட், நீங்க கூட ஒர்க் பண்ண ஸ்டார் மமிதா இருக்காங்க. ஸோ அவங்க நீங்க ஆக்சுவலா டூட் பண்ணிட்டு இருக்கும் போதே அவங்க ஜனநாயகன்ல கமிட் ஆகி அதை போர்ஷன்லாம் முடிச்சிருப்பாங்கல்ல? மேபி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் அந்த டைம்ல. ஓகே. ஸோ மேம் வந்து அங்க போயிட்டு இங்க வந்து அதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க பயங்கரமான தளபதி ஃபேன். எஸ். இப்போ ரீசெண்டா ஆடியோ லான்ச்ல வர ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வர பண்ணிருக்காங்க. ஸோ பாத்தீங்களா அதுவும்? எஸ். இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா ஜனநாயகம் பத்தி மட்டும்தானே இருக்க போன 2 நாளா. ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க ஆடினது. அவங்களுக்குள்ள அந்த விஷயம் இருக்குன்னு தெரியும், ஆனா இவ்வளவு பயங்கரமா இருக்குன்றது தெரியாது. நீங்க அந்த சாங் இருக்கும்ல ஜனநாயகன்ல வந்து தளபதி கச்சேரி அப்படின்னு சொல்லி, சோ அதுல அவங்களோட அந்த குட்டி கிளிம்ஸ் வரும்போது அவங்களோட எக்ஸ்பிரஷன், அவங்களோட அது அவங்களுக்கு மட்டும் தனியா கட் பண்ணிலாம். ஆமா, நிறைய பேர் போட்டுருக்காங்க. ஈவன் நீங்க இது பண்ணும் போதுமே, டூட்ல பண்ணும் போதுமே அவங்கள மட்டும் கட் பண்ணியான அந்த ஒரு இதுவுமே இருந்துச்சு. சோ நீங்க ஒரு கோரியோகிராஃபரா இங்க இருந்து தளபதி பக்கத்துல ஆடிக்கிட்டு இருக்கிறது அதை எப்படி பாக்குறீங்க? அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி தளபதி சார் ரொம்ப பிடிக்கும். எனக்கு கொரியோகிராஃபராக பார்க்குறத விட எனக்கு வந்து ஆக்சுவலி ஒரு ஃப்ரெண்டாக பார்க்கும்போது பயங்கர சந்தோஷமாக இருக்குது. தட் அவளுக்கு வந்து அது ஒரு அவளோட பெரிய ட்ரீம் தட்ஸ் கம் ட்ரூ. அண்ட் அது பக்கத்தில் ஆடுறாலும் கூட ஒரு படத்தில் நடிக்கிறதே அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அதுவும் கடைசி படம். அவங்க பயங்கரமாக ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க ஒரு வாட்டியும் செட்டில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சொல்லும்போது சூப்பராக இருந்தது, செமையாக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னும் போது இப்போ நம்மளால அதை பார்க்க முடியாது. பட் அவங்க அட்லீஸ்ட் ஃப்ரேம்ல வந்து கச்சேரி அந்த பாட்டுல சேர்ந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓகே. ரொம்ப ஒரு முக்கியமான கேரக்டர் வேற போல இருக்கு பார்க்கும்போது நினைக்கிறேன். ஆமாமா, ஆப்வியஸா. அண்ட் நீங்க சொல்லுங்க, ஒரு கொரியோகிராஃபரா நம்ம சினிமாக்குள்ள வரோம் அப்படின்னும் போதே நமக்கு ஒரு சில பக்கெட் லிஸ்ட் இருக்கும்ல. டெஃபினட்டா தளபதி அவர்களுக்கு வந்து ஒரு சாங்க ஏன் நீங்க வேற அதை சொல்லி இது மன சங்கடப்படுத்துறீங்க. பட் இல்ல, இருந்ததுதான், கண்டிப்பா இருந்ததுதான். எப்படி தளபதி சார், ரஜினி சார், கமல் சார், இவங்கெல்லாம் கன்ஃபார்மா இந்த பக்கெட் லிஸ்ட்ல இருக்காங்க. அதுல ஒருத்தர் மட்டும் ரூல்ட் அவுட் ஆயிட்டாரு. சரி பாத்துக்கலாம். ரஜினி சார் மேபி வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவர் கொஞ்சம் மனசு இறங்கி ஓகே ஒரு படம், இன்னும் ஒரே ஒரு படம், நானும் அதுல ஒரே ஒரு சான்ஸ், நானும் நீங்க ஒரு கோரியா பண்ணுங்க. So who knows, நம்ம அது நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கலாம். hope it happens. அவ்வளவு. ஓகே. சோ அதான் அகைன் வந்து இப்போ நம்ம அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்துருக்கோம். நம்ம ஸ்டேஜில் அவங்க பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அடுத்து அவங்களோட அந்த அடுத்த கட்டம்னு ஒன்று இருக்குல்ல, தளபதி கூட படம் அப்படின்னு சொல்லி இப்போவும் கனெக்டில் இருக்கீங்களா? பேசுவீங்களா? மமிதா மேமோட ரொம்ப ரேராக தான் பேசுவோம். ஷீ இஸ் ஆல்சோ வெரி வெரி பிஸி. நம்மளும் அடுத்தடுத்து பண்ணிகிட்டே இருக்கிறதுனால. பட் டெஃபினெட்லி
என்னோட விஷஸ் அவங்களோட எப்போவுமே இருக்குது. எப்போ பேசினாலும் சூப்பர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அந்த ஒரு இதில் தான் நாங்கள் இருக்கோம். ஏன்னா கடைசி தீபாவளிக்கு வந்து நீங்கள் 2 பேரும் ஒரே படத்தில் ஒர்க் பண்ணீங்க. இப்போ பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேற ஒரு படத்தில் ஒர்க் பண்ணுறீங்க, அவங்க ஜனநாயகனில் இருக்காங்க. பரவாயில்லன்ற இந்த எண்ட் வந்து மனசார ஐ ஹோப் both of us are just lifting each other up at this point. ஓகே. அண்ட் இன்னொரு மனிதரை பற்றி உங்ககிட்ட பேசாமல் இருக்க முடியாது, சாய் அபேங்கர். ஏன்னா வந்து அவரோட இனிஷியல்லேருந்து இப்போ கடைசியாக டூட் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூட நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட யூனிக் ஸ்டெப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு பயங்கரமான பர்ஃபெக்ட் காம்போவாக இருக்குது. நிறைய பேர் வந்து மியூசிக் டைரக்டர் ஹீரோ, டைரக்டர் மியூசிக் டைரக்டர் அந்த கெமிஸ்ட்ரியை பற்றி பேசுவாங்க. பட் ஒரு மியூசிக் டைரக்டர் கோரியோகிராஃபர் கெமிஸ்ட்ரி வந்து எனக்கு உங்ககிட்ட அது நல்ல சிங்காக இருக்குது. இது நான் என்ன சொல்லணும், இதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. சாய் இஸ் வெரி டேலண்டட். ஸோ இப்போ வந்து ஒரு கொரியோகிராஃபருக்கு ஒரு நல்ல மியூசிக் இருந்தால் அது கொஞ்சம் இன்ஸ்பைரிங்காக இருந்தால் நம்மளால இன்னும் எக்ஸ்ட்ரா போட முடியும். இப்போ என்ன ஆகுதுன்னா, இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஹிஸ் மியூசிக். அவர் வந்து மியூசிக் போட்டுடுறாரு, நடுவில் ஒரு டைரக்டர் இருக்காங்க, அவங்க தான் இந்த ஃபுல் சினாரியோவே ஸ்கெட்ச் பண்ணுறாங்க. லெட் இட் பி மியூசிக் வீடியோ ஆர் படம். ஸோ இது எல்லாத்துக்குமே நடுவில் ஆக்சுவலி எங்கள் 2 பேருக்கும் நடுவில் இருக்கிறது வந்து டைரக்டர் தான். எனக்கும் சாய்க்குமே டைரக்ட் கனெக்ஷன் கிடையாது. அந்த டைரக்டர் தான் வந்து எங்களை வந்து இப்போ பாட்டு கொண்டு வர்றது டைரக்டர், பாட்டை என்கிட்ட கொண்டு வர்றதும் டைரக்டர் தான். ஸோ அவரோட ஐடியாலஜி படி நான் கொரியோகிராஃபி ரெடி பண்ணிடுவேன். ஆனால் ஏன்னா எது இன்ஸ்பயர் பண்ணதுன்னா இந்த மியூசிக் தான். ஓகே. ஸோ somehow it just so there are 3 people in this mixture. சைலண்டாக இருக்கிறது வந்து எங்களோட டைரக்டர்ஸ் தான். பிகாஸ் இப்போ எனி சாங் தட் யூ டேக், இப்போ டூடாகவே இருக்கட்டும், இப்போ அந்த கதையில் வந்து அவர் வந்து அந்த இடத்துல வந்து இல்லை, அந்த இடத்துல வந்து எனக்கு கதையாக அதை சொல்லணும், அங்கே எனக்கு ஃப்ளாஷ் மாபாக காமிக்கணும்னு டைரக்டர் இன்சிஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா மேபி அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கும். எஸ். ஸோ அண்ட் அந்த மியூசிக் என்ன தான் என்னை இன்ஸ்பயர் பண்ணி இந்த ஸ்டெப்ஸ் போட விட்டாலும் அந்த எடிட்ஸ், அந்த கட்ஸ், நாங்கள் யூஸ் பண்ண லொக்கேஷன்ஸ், அவர் சொன்ன ஐடியாஸ், ஓகே இது இப்படி எடுத்துகிட்டு போகலாம், கதையாக இது நல்லா இருக்குது எடுத்துகிட்டு போக அப்படின்றது we should always thank our directors also. ஓகே. அடுத்து என்ன சாய் அபேங்கரோட மியூசிக்ல நீங்க ஒர்க் பண்றீங்க? கருப்புல ஒரு பாட்டு முடிச்சிருக்கோம். ஓ சூப்பர். திஸ் வாஸ் லாஸ்ட் ஜானே முடிச்சிட்டோம். அகைன் கருப்பு எப்போ ரிலீஸ் ஆகுதோ அதில் தெரியும். என்ன மாதிரியான ஒரு நம்பரா இருக்கும் அது? அது வந்து ஒரு பெப்பி நம்பர், பட் நாட் வித் சூர்யா சார். ஓகே. சூர்யா சார் இல்லாத பாட்டு தான் அது. ஸோ அது ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான சாங், வெரி வெரி லவுட் மியூசிக் அப்படின்னு. அது மட்டும்தான் இப்போதைக்கு ஹேவ் சைன், அண்ட் அதர்வைஸ் மற்றதெல்லாம் வேறு. ஓகே. அண்ட் அடுத்தவரோட சிங்கிள் எதுவும் வருமா சாய் அபேங்கர்? ஏன்னா இப்போ பயங்கர பிஸியா இருக்காரு, அடுத்தடுத்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம். This you should ask think music and not me. I wouldn't know. இல்ல உங்களுக்கு அது இன்டைரக்டா வந்து இருக்கும்ல? No. அது சொல்ல again I do not have direct connect with him. It's always the directors who come to me. ஓகே. அண்ட் இப்போ இந்த பொங்கல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் 2 படமே உங்களுக்கு க்ளோஸ் டு யுவர் ஹார்ட் படம் தான். ஏன்னா ஒன்று ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஒன்று பார்க்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னும் போது ஸோ எப்படி எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த பொங்கல்? சென்னையில் எப்படி தமிழ்நாட்டில் தமிழியன்ஸ் எவ்வளோ எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறாங்களோ அது மாதிரி. But I think my loyalty will be towards Parashakti first. I will watch it first and then go and watch. But 9th ஜனநாயகன் வந்துருதுல. 9th யார் எனக்கு டிக்கெட் கொடுக்க போறாங்க யோசிச்சு பாருங்க. And I would like to watch it கொஞ்சம் நிதானமா நான் பார்த்துட்டு ரசிச்சு ஃபுல்லா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டே போனா வெறும் கத்து மட்டும் தான் கேட்கும், அதுவும் நல்லா தான் இருக்கும். எனக்கு லாஸ்ட் படம்ன்றதுனால அட்லீஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் லாஸ்ட் படம்னால கொஞ்சம் நிம்மதியாக பார்க்கணும். ஓகே. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். சாங்கோட அந்த குட்டி குட்டி கிளிம்ஸ் பார்க்கும் போதே வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்கு. அண்ட் அந்த அணு ஃபேக்டர் வந்து அந்த சாங்ல எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றது பார்க்கறதுக்கு வந்து வெயிட் பண்றோம். பாட்டு வந்துட்டோம், பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு இன்டர்வியூல நம்ம சந்திப்போம். டெஃபினெட்லி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பை.